மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான்ன்றது நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஒரு கிரேட் ரிலீஃப் சொல்லலாம் மகர ராசிக்கு. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பண வகையில கொஞ்சம் ஹேண்ட் ஃப்ரீ ஆகிறதுக்கான வாய்ப்பு, பண அமைப்பு பண்றது எதிர்பார்க்காத வகையில வரலாம். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. இந்த வாட்டி நாம இந்த 2025 ஆங்கிலேய புத்தாண்டு எல்லா ராசிகளுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு முன்னால் எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்திலிருந்து அப்படின்னா முக்கியமான கிரகங்களான சனி, குரு மற்றும் ராகு, கேத்து எந்த இடத்திலிருந்து எந்த இடத்துக்கு பெயர்ச்சி ஆக போகிறாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2023 ஜனவரி 17 மேற்கொண்டு 2025 மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் சனீஸ்வர பகவான் கும்பராசியில் தன்னோட சொந்த ராசியான கும்பராசியில் பெயர்ச்சி ஆயிட்டிருக்காரு. இந்த மார்ச் 25ஆம் தேதி 2025க்கு அப்புறமா சனீஸ்வர பகவான் கும்பத்தை விட்டுட்டு மீனத்துக்கு போக போகிறாரு. அப்படியே இந்த குரு பகவான் 2024 மே 1ஆம் தேதியிலிருந்து 2025 மே 18ஆம் தேதி வரைக்கும் ரிஷபத்தில் பெயர்ச்சி ஆயிட்டிருக்காரு. மே 18ஆம் தேதிக்கு அப்புறமா ரிஷபத்தை விட்டுட்டு மிதுன ராசிக்கு போக போகிறாரு. மே 14ஆம் தேதி ராகு, கேத்து 2023 அக்டோபர் 30ஆம் தேதி மேற்கொண்டு 2025 மே 14ஆம் தேதி வரைக்கும் ராகு பார்த்திங்கன்னா மீன ராசியில் பெயர்ச்சி ஆகிட்டு வராரு. இந்த மே 14ஆம் தேதி 2025க்கு அப்புறமா மீன ராசியை விட்டுட்டு வக்ரகதியில் கும்பத்துக்கு போக போகிறாரு ராகு. அங்கே கும்பத்தில் 1.5 வருஷம் பெயர்ச்சி ஆக போகிறாரு. கேத்துவும் அப்படிதான். அக்டோபர் 30ஆம் தேதி 2023 மேற்கொண்டு 2025 மே 14ஆம் தேதி வரைக்கும் கன்னியில் பெயர்ச்சி ஆகிட்டு வர்றாரு. 2025 மே 14ஆம் தேதிக்கு அப்புறமா கன்னியை விட்டுட்டு வக்ரகதியில் சிம்மத்துக்கு போக போகிறாரு. இது இந்த வருஷத்துக்கான முக்கியமான கிரகங்களோட டிரான்சிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகங்களோட டிரான்சிட்ஸு மற்றும் 2025 முழு ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 ஆங்கிலேய புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2017 மேற்கொண்டு 2025 மார்ச் வரைக்கும் சனீஸ்வர 7.5 சனி பிரச்சனைன்றது நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. 2023 ஜனவரியிலிருந்து 2025 மார்ச் வரைக்கும் சனீஸ்வர பகவான் உங்களோட 2ஆம் வீட்டில் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. இப்போ 2ல பெயர்ச்சி ஆயிட்டு வந்த சனீஸ்வர பகவான் இந்த மார்ச் 25ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களோட 3ஆம் இடத்துக்கு போக போறாரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான்ன்றது நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஒரு கிரேட் ரிலீஃப் சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா கடந்த ஒரு 8 வருடங்களை நியர்லி இந்த மகர ராசிக்காரங்களை படாத பாட்டு பட்டுட்டு இருப்பீங்க. இப்போ அந்த 7.5 சனின்றது உங்களுக்கு முடிய போகுது. இப்போ இந்த 2025 மார்ச்சுக்கு அப்புறமா சனீஸ்வர பகவான் 3ல இருந்து உங்களுக்கு நல்லது செய்ய போறாரு. ஆனா இந்த வருஷம் என்னன்னா ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு இந்த மே 1ஆம் தேதி 2024 மேற்கொண்டு 2025 மே 18ஆம் தேதி வரைக்கும் குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நல்லது செய்ய வருதா. ஆனா இப்ப குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போக போறாரு. மே 18ஆம் தேதிக்கு அப்புறமா 6ஆம் இடம் அண்ணா என்ன ஆர்குமெண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், கடனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மேடம் இப்போதான் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, இப்போ நல்லா இருக்காதுன்னு சொல்றீங்கன்னு நினைச்சுக்காதேங்க. ஏன்னா உண்மைதான் நம்ம சொல்லணும். தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். சாரி, இந்த வருஷமுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரோக்ரஸிவான டைம் பீரியட் கிடையாது. மகர ராசிக்காரங்களுக்கு 6ல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணி விடுவாருன்னா ஃபேமிலியில ஒரு சில சண்டைகள்ன்றது ஏற்படுத்தி விடுவார். இல்ல ஃபேமிலி கூட ரிலேஷன்ஷிப்ஸ் நலமா
விஷயமாவே இருந்தாலுமே சரி, நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல வந்து சில பேர் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, நீங்க தனியாக்கப்பட்டிருப்பீங்க, தனியாக்கப்படுவீங்க. சில பேர் என்னன்னா, இப்போ உங்க பக்கம் ஒரு 5 பேர் இருப்பாங்க, அவங்க பக்கம் ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஒருத்தங்க வந்து உங்களை உசுப்பேத்தி விடுறதுக்காக எதுமோ சின்னதா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா, ஆறுல இருக்கிற குரு என்ன பண்ணி விடுவாருன்னா தைரியம் கூட ஏத்தி விடுவார் உங்களுக்கு. அதனால என்ன நடக்கும்னா, உங்களுக்கு அவனுக்கு ஏதாச்சும் நல்ல பதிலடி நீங்க கொடுத்துருவீங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை கூட டைரக்டா வச்சுக்காம இன்டைரக்டா ஏதாச்சும் ஒண்ணு குத்திட்டே இருப்பாங்க. லேசா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க பின்னால இருக்கிற 5 பேரே வந்து கொஞ்சம் உங்க பத்தி குறை சொல்லிட்டு, உன் பத்தி இப்படி சொன்னா அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் இழுத்துக்குவாங்க, உங்களை வந்து தனியாக்கி விடுவாங்க. அப்படியே ஆபீஸ் பாலிடிக்ஸ் நிறைய நடக்கும். இந்த டைம் பீரியட்ல தப்பு உங்க பக்கம் இல்லைன்னாலும் சரி, அடுத்தவங்க உங்க மேல பாலிடிக்ஸ் பண்றாலுமே சரி, அவங்க உங்க மேலதிகாரிக்கு சொல்றது வந்து உங்க மேலதிகாரி கேட்டுக்குவாங்க. உங்க மேலதான் ஒரு பேட் ஒப்பீனியன்ன்றது ஏற்படும் அடுத்தவங்களுக்கு. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு உங்களோட 3ஆம் இடத்தை விட்டுட்டு ராகு வந்து உங்களோட 2ஆம் இடத்துக்கு வர போறாரு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவாருன்னா, 2ஆம் இடத்து ராகு வந்து மேசிவ் வெல்த். ஒண்ணு ஒரு ஆளை வந்து பிச்சைக்காரன் ஆக்கிடுவா, இன்னொரு ஆளை வந்து மேசிவ் வெல்த் பணக்காரன் ஆக்கிடுவாங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பண வகையில கொஞ்சம் ஹேண்ட் ஃப்ரீ ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருந்தாலுமே சரி, ஒர்க் லைஃப்ல உங்களுக்கு பாலிடிக்ஸ்ன்றது இருந்தாலுமே சரி, 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையால தொழில் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு. சோ இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு தொழில்ன்றது ரொம்ப நல்ல தொழில்ன்றது அமைப்பு இருக்கும். நீங்க வந்து வேலையே இல்லாம இருப்பீங்க, வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி இல்ல, வேலை வாய்ப்பு அமையும், வேலை அமைப்புன்றது இருக்கும். ஆனா 6ஆம் வீட்டுல இருந்து வந்து டைரக்டா 12ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ குரு பகவான் வந்து. சோ 12ஆம் வீடு வந்து என்ன, லாசஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். 2ஆம் வீடு பார்த்துட்டு இருப்பாங்க, இன்கம்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். உங்களுக்கு வந்து இன்கமும் இருக்கும், அப்படியே எக்ஸ்பென்சஸும் இருக்கும். இப்போ எப்படின்னா, ராகு 2ல இருக்கிறதுனால உங்களுக்கு என்னன்னா பண வரவுன்றது இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் நல்லா அமையும், அது கண்டிப்பா நடக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சது, நீங்க 6 ரூபாய் வேலைக்காக எதிர்பார்த்தா 10 ரூபாய் வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. 10 ரூபாய் வேலை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதுக்குள்ள உங்களுக்கு 12 ரூபாய் செலவாகும். அப்படின்னா 10 ரூபாய் கை காசு எடுத்து போட்டு 2 ரூபாய் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் வந்து கடனுக்கு சம்பந்தப்பட்ட இடம் இல்லையா. சோ இந்த வருஷம் வந்து எய்தர் உங்க அம்மா அப்பா கூடயோ, இல்லாட்டி அண்ணன் தங்கச்சி கூடயோ, இல்லாட்டி வந்து அக்கா தம்பிங்களுக்கு கூடயோ, யாரா இருந்தாலும் வைஃப் கூடயோ வீட்டுல வந்து கொஞ்சம் சண்டைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு என்னன்னா டிவோர்ஸ் கூட ஆகலாம் மகர ராசிக்காரங்களுக்கு. இன்கேஸ் மகர ராசிக்காரங்க ரொம்ப நாளா வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இருக்கீங்க, டிவோர்ஸுக்காக அப்ளை பண்ணணும் நினைக்கிறவங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நாளா நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்ல வரல, டிவோர்ஸுக்காக அப்ளை பண்ணணும் சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட் வந்து டிவோர்ஸ்க்கு இது நல்ல டைம் பீரியட். டிவோர்ஸ் கிடைச்சிரும், டிவோர்ஸ் வந்துரும். இல்ல ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு, பட் இப்போ வந்து இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு டிவோர்ஸ் வந்து கிடைச்சிரும். ஏன்னா இது வந்து 6th ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். அப்படியே ஒரு சிலர் லீகல் இஷ்யூஸ்ல நீங்க மாற்றதுக்கான வாய்ப்புண்டு மகர ராசிக்காரங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது வந்து பார்த்து வாங்கினா மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாச்சும் வந்து 2ல ராகு இருக்காங்க இல்லையா, 2ல ராகு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு பேசுவோம். ஓகே, நம்ம ஒண்ணு சொன்னா அது அடுத்தவங்க இன்னொரு விதமா நினைச்சுக்குவாங்க. சோ கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ், சண்டைகள், அனாவசிய பம்புக்குள்ள உங்களை இழுக்கிறது, இல்ல அனாவசிய பம்பை நீங்களே தேடி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. சோ ஜாக்கிரதையா இருங்க கண்டிப்பா மகர ராசிக்காரங்க. இப்போ மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சிச்சுவேஷன் பார்க்கலாம்னா, நீங்க வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் ஹெல்த் வந்து ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. அதுவும் 2ல ராகு வேற இருக்காங்க, ஃபுட் பாய்சனிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. கொஞ்சம் வெளியே ஃபுட் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இன்கேஸ் நீங்க டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, இப்போ வேலை விஷயமா வந்து வேற ஒரு நாட்டுக்கோ வேற ஒரு இடத்துக்கோ போக வேண்டி வந்துருச்சு, வெளியே சாப்பாடு தான் நம்ம சாப்பிட வேண்டி இருக்கும் வச்சுக்கோங்க. அந்த டைம் பீரியட்ல
வந்து கொஞ்சம் சாத்விக் டயட்ன்றது எடுத்துக்கோங்க. யூஸ்வலி வந்து நம்ம உடம்புக்கு கெடுதல் செய்யாதது, காரம் குறைவா இருக்கிறது கொஞ்சம் நார்மலா பார்த்து சாப்பிடுங்க. சும்மா கிடைச்சதுன்னு சொல்லிட்டு பிரியாணி எல்லாம் போட்டு சாப்பிடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் ஃபுட்டு மூலமா ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்களுக்கு வந்து 2ல ராகு இருக்கிறதுனால உங்க குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தங்க இறக்குறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த வருஷம். ஸோ அதனால மகர ராசிக்காரங்க வந்து தயவு செஞ்சு இந்த வருஷம் கல்யாணம் அது கூட பண்ணிக்காதேங்க. உங்க குடும்பத்துல வந்து கொஞ்சம் யாராச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களை வந்து கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா அவனுக்கு ரொம்ப நாளா அப்படிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்தது சின்ன பசங்க இருந்தா முக்கியமா வந்து அவன் அப்படிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுடு போகாதேங்க. ஏன்னா கொஞ்சம் கேர் எடுத்து அந்த பர்சனை பார்த்துக்கோங்க. இந்த டைம் பீரியட் எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாத டைம் பீரியட்னு சொன்னேன்னா 6ல வந்து குரு இருக்காங்க. 6 வந்து சண்டைகள் பிரிஞ்சு போறது கோர்ட்டு கேசஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். ஸோ அதனால என்னன்னா இந்த டைம் பீரியட்ல மகர ராசிக்காரங்களுக்கு இன்கேஸ் எலையன்ஸ் வந்தாலுமே சரி அது நெக்ஸ்ட் இயருக்கு தள்ளி வச்சுக்கோங்க. அந்த எலையன்ஸ் ரொம்ப கிட்ட வரைக்கும் வந்துட்டு போறது, என்கேஜ்மெண்ட்ஸ் பிரேக் ஆகுறது அந்த மாதிரி நடக்கும். ஏன்னா 6ல குரு போயிட்டு இருக்கும் போது மேட்ச் ஃபிக்ஸ் ஆயிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆனவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ அதனால என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆறது இல்ல அவங்க அது மேரேஜ் வரைக்கும் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் வந்து இது ஃபிக்ஸ்டு மேரேஜ் நினைச்சது அவங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு பிரிஞ்சு போகலாம். அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க வந்து கொஞ்சம் அது அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிறது இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு மகர ராசிக்காரங்களுக்கு. ஸோ மகர ராசிக்காரங்க வந்து புதுசா எதுவுமே கடன் வாங்காம இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் தொல்லை இருக்கும். வீடு கட்டுறதுக்கோ கார் வாங்குறதுக்கோ லோன் வச்சு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு இது நல்ல டைம் பீரியட் கிடையாது. சாரி டு சே திஸ், மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கூட அந்த அளவுக்கு பெரிய இது கிடையாது. பட் 2ல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு பண அமைப்பு பண்றது எதிர்பார்க்காத வகையில வரலாம். மற்றபடி மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்காம எல்லா பாசிட்டிவ் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.